ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிசினிமாஸ். இன்னைக்கு நம்ம ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் படமா ரிலீஸ் ஆயிருக்க தி அனகோண்டாஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கேங்கு காட்டுக்குள்ள ஒரு கோயில் இருக்கு, அதுவும் ஒரு பாம்பு கோயில், அனகோண்டா கோயில். அங்க போயிட்டு ஒரு சில விஷயங்கள் ஆராய்ச்சி பண்ணணும், எடுத்துட்டு வரணும் எக்ஸிபிஷனுக்காக அப்படின்ட்டு போறாங்க. அவங்க கூட பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்பான்சரும் போறாங்க. அவங்க கொஞ்சம் பயந்த சுபாவம் கொண்டவங்களா இருக்காங்க. அதே மாதிரி லோக்கல் கைடையும் ஒருத்தரை கூப்பிட்டுருக்காங்க. இவங்க முதல் நாள் போயிட்டு டென்ட்ல தங்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கழுத்தை பாம்பு வந்து நெரிக்குது, அதை சுட்டு எப்படியோ தப்பிச்சிடுறாங்க. திருப்பி அடுத்த நாள் காலையில எல்லாருமே அந்த கோயிலை நோக்கி போறாங்க. அங்க இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த கோயிலை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல, அங்க போனவங்களும் உயிரோட திரும்பி வந்தது கிடையாது. முன்னாடி காலத்துல பாத்தீங்கன்னா அங்க பலி கொடுப்பாங்க, பலி கொடுத்து அந்த கிணறு மாதிரி இருக்கும், அது உள்ள போடும்போது கடவுள் அதை ஏத்துக்கும். ஆனா கடைசியா ஒரு வாட்டி ஒரு பொண்ணை விருப்பம் இல்லாம அறுத்து போட்டதுனால பாம்பு வெளியே வந்து எல்லாரையுமே கொன்றுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை ஃபர்ஸ்ட் சீன்ல காட்டவும் செஞ்சிருப்பாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இவங்க அந்த கோயிலை தேடி போகும்போது இடையில பாம்பு ஒன்று வழிமறைக்குது, அதையும் கொண்டுட்டு உள்ள போறாங்க. கோயிலையும் கண்டுபிடிக்கிறாங்க, அதுக்குள்ளேயும் போறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியில அவங்க தப்பிச்சு யாருதான் வெளியே வந்தா அந்த பாம்பு என்னதான் பண்ணுது அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடியா பத்தி பார்க்கலாம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் சொல்ற அளவு எந்த விஷயமே கிடையாது. ஃபர்ஸ்ட் இது ஒரு அனகோண்டா படம். ஸோ அந்த அனகோண்டா வர போர்ஷன்ஸ்லாம் நமக்கு திக்கு திக்குன்னு இருந்தாதான் அது பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கும். இவங்க பாம்பெல்லாம் ஓரளவு நீட்டா காமிச்சிருந்தாலும் அது பண்ற பெர்ஃபார்மன்ஸ் எதுவுமே சரி கிடையாது. சரி, படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு ஓகேவான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்பவே ஓகேவான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் பெட்டரா பண்ணி தான் நல்லாவே இருந்திருக்கும். அது இவங்க காடுன்னு காட்ட வெளியேந்து காட்டும்போது மட்டும்தான் காடுன்னு காட்டுறாங்களே தவிர உள்ள போனால் அது வெட்ட வெளியாக தான் இருக்கு, அதுக்குள்ளதான் இவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த கோயில் உண்மையிலே பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. உள்ள போனதுக்கு அப்புறம் பல போர்ஷன் சுவாரஸ்யமா இருக்குன்ற மாதிரி காமிச்சாலும் எதையுமே பெருசா நமக்கு பயப்படுத்துற அளவு இவங்க காட்டவே இல்லை. மொத்தத்தில் அந்த அனகோண்டாவை இவங்க வேஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். டெக்னிக்கலியும் படம் வீக்காக தான் இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயுமே மொத்தத்தில் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. படத்தில் அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை, ஸோ ஃபேமிலியோடய ட்ரை பண்ணலாம். இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டிங்கன்னா 10க்கு 4 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.